எல்லாருக்கும் வணக்கம். அது இன்னைக்கு நாம் மேலெடுத்து காட்டுறது இந்த விலைக்கு தெரப்பி, அது குறிப்பாக இந்த மார்பக புற்றுநோயில் வெற்றிகரமாக இந்த விலைக்கு தெரப்பி எப்படி செஞ்சாங்கிறத பற்றி. அதாவது நமக்கு எல்லாருக்குமே இந்த கதிர்வீச்சு சிகிச்சை தெரியும். புற்றுநோயில் அது ஒரு முக்கியமான அம்சம் வகிக்கிறது. பல புற்றுநோய்களுக்கு கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதில் மின்சாரமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் பொதுமக்கள் அதை கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, இது சிம்பிளாக சொல்லணும்னா பொதுமக்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா வெளி கரண்ட் உள் கரண்ட்டுன்னுவாங்க. ஸோ அந்த வெளி கரண்ட்டு அவங்க சொல்கிறது இந்த ரேடியேஷன் கொடுக்குற மிஷின் வர கருவி நோயாளிக்கு வெளியில் இருக்குது. அதுலேருந்து கதிர்வீச்சு நமக்கு எந்த இடத்துல செலுத்தணுமோ அது நம்ம பிளான் பண்ணி அது மாதிரி செலுத்தி சிகிச்சை செய்யுது. ஸோ உள்கரண்ட்டு அவங்க சொல்கிறது என்னன்னாக்கா, அதே அந்த கதிர்வீச்சை வெளியிலேருந்து செலுத்தாமல் எங்கே புற்றுநோய் அணுக்கள் இருக்குதோ கட்டி இருக்குதோ அதுக்குள்ள செலுத்தி உள்ளேருந்து வெளியில கரண்ட் வர மாதிரி, கதிர்வீச்சு வர மாதிரி அப்படின்னு சொன்னா இது சில உறுப்புகளுக்கு சில தருணங்கள்லாம் இது கரெக்டாக நம்ம யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ ஆண்களில் இந்த ப்ராஸ்டேட் சுரப்பி இருக்குது, பெண்களில் இந்த கர்ப்பப்பையில வாய்ப்பகுதி இருக்குது. இதுலலாம் இந்த பிரேக் தெரப்பின்ற இதே சிகிச்சை வழிமுறை நடத்துது. மார்பக புற்றுநோயில் சில குறிப்பிட்ட தருணத்தில் அது யூஸ் பண்ண முடியும். எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? முன்னாடிலாம் ஒரு 30-40 வருஷம் முன்னாடி போனீங்கன்னா புற்றுநோய் வந்தாலே பிழைக்கிறதே கஷ்டம். அதனால் எதிர்காலத்தில் என்ன ஆகும், 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், 10 வருஷத்துக்கு அப்படின்னு யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவ்வளோ நாள் இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நிலைமை அப்படி இல்லை. எல்லாருக்கும் பூரணமாக குணப்படுத்தணும். அதனால் குணப்படுத்துறது மட்டும் போகாது, அதுக்கு முன்னாடியே சிந்திக்கணும். அதனால் நம்ம கொடுக்குற சிகிச்சையினால் ஏதாவது பின் விளைவுகள், வேண்டாத பின் விளைவுகள் அந்த நோயாளிக்கு வருமா அப்படின்னு யோசிக்கணும். ரெண்டாவது, சில உறுப்புகளை பொறுத்த மட்டும் காஸ்மெசிஸ் சொல்கிறதா தோற்றம் எப்படி இருக்குது. உதாரணத்தில் இப்போ முகத்தில், இப்போ ஒரு பெண்மணிக்கு அவருடைய மார்பகத்துலலாம் தோற்றமும் அவங்களுக்கு முக்கியம். அப்போது இன்றைய காலகட்டத்தில் இந்த ரெண்டும் சிகிச்சையோட முக்கியமாக ஒரு பங்கு வகிக்குது. அதாவது பிற்காலத்தில் வரக்கூடிய நம்ம சிகிச்சையினால் வரக்கூடிய பக்க விளைவுகள் தோற்றம். ஸோ அது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ மார்பகத்தை பொறுத்த மட்டும் இப்போ இந்த நோயாளி போல சில குறிப்பிட்ட நமக்கு எந்த நோயாளி நம்ம செலக்ட் பண்ணோம், அதை பற்றி டாக்டர் அலெக்ஸ் பேசுவார். அந்த மாதிரி நோயாளிகளில் அந்த கட்டி இருக்கிற இதுக்குள்ளேயே அந்த கதிர்வீச்சு ஏற்படுத்தக்கூடிய அந்த கதிரியக்க கனிமம் சொல்லுவாங்க தமிழில், ரேடியாக்டிவ் எலிமெண்ட்னு சொல்லுவோம். கோபால்ட்டு, ஐடியம், பல இருக்கிற மாதிரி அதை செலுத்தி அதை அங்கேருந்து பண்ணுறது. அதனால் என்ன ஆகும்னா, சுற்றி இருக்கிற உறுப்புகளுக்கு அந்த சருமம் உட்பட அந்த பக்க விளைவுகள், வேண்டாத விளைவுகள் குறையும். அதனால் அதுதான் முக்கியமானது. அது எப்படி வெற்றிகரமாக பண்ணாங்கன்றதை பற்றி டாக்டர் அலெக்ஸும் டாக்டர் சிவகுமாரும் இன்றைக்கி விளக்கி சொல்லுவாங்க. எனக்கும் வணக்கம். நான் டாக்டர் சிவகுமார் மகாலிங்கம், அறுவை சிகிச்சை புற்றுநோய்க்கான அறுவை சிகிச்சை நிபுணர். ஸோ சார் ஒரு ஓவரால் வியூ உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு டீம் ஒர்க். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியேஷன், மெடிக்கல், சர்ஜிக்கல் எல்லாருமே சேர்ந்தால் தான் நம்ம பேஷண்டோட அவுட்கம்ஸ் பெட்டராக இருக்க முடியும். ஸோ இதில் சர்ஜிக்கல் ரோல் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பிரேக்கி தெரப்பி, இன்னைக்கு ஹீரோ பிரேக்கி தெரப்பி பற்றி டாக்டர் அலெக்ஸ் பிரசாத் அவங்க பேசுவாங்க எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத. இவங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்பக புற்றுநோய் அப்படின்னாலே மார்பகத்தை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணோம் அப்படிங்கிறது போக இப்போ நமக்கு இந்த அறிவியல் வளர்ச்சியில் நம்ம மார்பகத்தை கம்ப்ளீட்டாக ப்ரிசர்வ் பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக மார்பகத்தை எடுக்காமல் கட்டியை மட்டும் நீக்கிட்டு கதிர்வீச்சு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் மார்பகத்தை எடுக்கிறதுக்கு ஈக்குவலட். ஸோ அதை தான் இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, கட்டியை மட்டும் ஒரு கீமோ கொடுத்துட்டு கட்டியோட சைஸை குறைச்சிட்டு கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். பிளாஸ்டிக் சர்ஜரி ஒர்க், அதாவது சர்ஜரி ஆன்கோபிளாஸ்டியும் நம்மளே சேர்த்து பண்ணிடுறது. எடுத்தோட வெத்த இடம் இருக்குல்ல, அந்த வெத்த இடத்த நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஷர் பண்ணிடுறோம். நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பிரேக்கி தெரப்பி அப்படிங்கிறது இப்போ நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற ப்ரொசீஜர் வரும்போது அதை எப்படி செலுத்த போகிறாங்க, எதுக்காக அதை கொடுக்க போகிறோம், அந்த அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது டாக்டர் அலெக்ஸ் பிரசாத் அவர்கள் பேசுவாங்க. இது ஜஸ்ட் ஒரு பிரீஃப் வேர்ட் அபவுட் திஸ் ப்ரொசீஜர். ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். லைஃப் ஸ்டைல் இன்சிடென்ட் ஒரு டிகேட்ஸ் பேக்ல இட் வாஸ் அபவுட் 20 to 25 per 100,000. ஒரு 1 lakhக்கு 20 was the incidence. But now it's about 51.8, which means in every 90 women in city, சென்னையில் உள்ள 19 பெண்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு கேன்சர் உள்ள வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இன்சிடென்ஸ் இஸ் வெரி ஹை. இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் அபவுட் இங்கே உள்ள பெண்களுடைய கேன்சர் என்ன பார்த்தாலுமே 30% பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்.
அதனால the breast cancer is high. அதனால கன்சர்வேட்டிவ் பிரெஸ்ட் இப்போ ஆஃப் லேட்டர் என்ன எல்லாருமே இப்போ வர பேஷண்ட்ஸ்லாம் டாக்டரோட கிளினிக்ல என்ன கேட்குறாங்கன்னா பிரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணாமல் பிரெஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும்னு கேட்பாங்க. ஸோ we have to tell them அது ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல இப்போ வந்து பிரெஸ்ட்டை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கன்சர்வ் பிரெஸ்ட் எல்லாம். ஸோ this is about decade back and all. பிரெஸ்ட்னாலே அந்த ஃபுல் பிரெஸ்ட்டை எடுக்கிறது தான் ஒரு ப்ராப்ளம். இட்ஸ் mastectomy சொல்லுவோம். And the cosmetic outcome used to be very bad. The cosmetic outcome is really bad. And the result of this is about radiation, this is about surgery, breast remove பண்ணுறது. This is conserved breast. Conserved breast lump remove பண்ணிட்டு axillary section remove பண்ண மாட்டாங்க. So the breast is conserved. Breast வந்து அப்படியே வச்சுக்கலாம். So இது வந்து this is the organ conservation, this is mastectomy. Comparable rates பார்த்தீங்கன்னா the disease survival is almost same. With the advantage of conserving the breast. So அதே அந்த கண்ட்ரோல் ரேட் அதே 89-90% இருக்குதுன்னா advantage of the breast கண்ட்ரோல் பண்ண முடியாது, கன்சர்வ் பண்ணிருந்தா. So we have to take for that. So the thing is surgery was radiotherapy பார்த்தீங்கன்னா that time stage 1 stage 2 கூட அதோட மேட்சிங் பண்ணிருந்தாங்க. But இப்போ the surgeons and the radiation oncologists and medical oncologists all put together, we have group network there, and we are now able to do this organ conservation, breast conservation especially. And this is T1, T2, stage 1, stage 2. Look at that. ரெண்டு breast பார்த்தா ரெண்டு எது உங்களுக்கு ஆப்ரேட் ஆயிருக்கு, எது ட்ரீட் ஆகி உங்களுக்கு தெரியவே செய்யாது. தெரியுதா உங்களுக்கு எதுன்னு? Can you guess? This is the one. The two small holes there, the two small holes தான் the interstitial brachytherapy கொடுத்த சின்ன holes. அது வந்து 4-5 டியூப் போட்டுருந்தாங்க, மற்ற 3 டியூப்ஸ் நார்மல் ஆயிடுச்சு. அந்த ரெண்டு மட்டும் தெரியுது. அந்த சின்ன அந்த ஒரு அந்த இன்சர்ஷன் ஆல்சோ will be normal ஆகுது. இந்த ஸ்கார் வந்து தெரியாது சொல்லலாம். So basically breast right left all put together is almost the same. So the cosmetic outcome is really good. And this is breast brachytherapy what I'm talking about. The tube வந்து first டாக்டர் சிவகுமார் சொல்ற மாதிரி அந்த lumpectomy, அந்த lump இருக்கிறத எடுத்துறது நல்ல ஒரு ஷேடிங் மார்ஜின்லாம் வச்சு அது ப்ராசன் செக்ஷன்லாம் பண்ணி நெகட்டிவ் மார்ஜின்ஸ் வந்துச்சுன்னா தென் வி கம் டு தி பிக்சர். அந்த டியூமர் பெட், அந்த டியூமர் இருக்கிற பெட்டுக்குள்ள we put the catheters inside. And catheters are like there's a geometry about it. அது என்ன சைஸ், என்ன டெப்த் அதெல்லாம் பார்த்து we have a geometrical picture into it. So if you see there are two planes here, one is the superficial, one is the deep plane. So there is a geometry there. And அதுக்கப்புறம் the dosimetrist and the planning will be done by the medical physicians and the dosimetrist. And this is the planned incision lumpectomy. What you see here, this is the planned incision by ALM and axial lymph dissection. And this is the Gurvelian incision. The incision also minds the getting scar, everything. அதை வச்சு அந்த இன்சிஷன் வச்சு the scar also depends on that. So Gurvelian the scar will be much less. பார்க்க தெரியாது. And this is again this is the brachytherapy what we see. This is exactly the plane what we have done it. And again there are two planes here, one deep plane and one on the superficial plane. The 5 in the deeper plane and 4 in the superficial plane. The primary objective is to make sure a 3D volume or planning will be done by the medical physicist and the dosimetrist. And we have a very good team there. Mr. Suman and Rudra, they are over here. They only did the planning, everything. Without them, we can't do it at all. However, they do a big thing in it. And you see here, the 3D volume panni, the lumpectomy, the tumor bed, all சேர்ந்து the temporary radioactive sources will go there. And about radiation கொடுத்து the sources go away. So the advantage for the process ones, it's high precise radiation. External radiation வெளியிருந்து கொடுக்கிறத விட internal கொடுக்கிற radiation, it's very high precise. Minimal invasive. Normalaன அந்த ஒரு தேவையில்லாத healthy tissues can be avoided. Shorter treatment time. For the external radiation பண்ண maybe about 15 days or 20 days பண்ணோம்னா இது will be about 1 or 2 days. That's it. Fewer side effects. Side effects are much minimal. அது கூட you can avoid it if the medical physicians do a good பக்க planning பண்ணாங்கன்னா எந்த side effects எதுவுமே இருக்காது.
And cons பார்த்தீங்கன்னா not suitable for all stages. Stage 1, stage 2க்கு பண்றது வேற, stage 3, stage 4க்கு பண்ண முடியாது. அந்த மாதிரி stages is a different criteria for it. And requires careful planning. As I told you, the planning department and the expertise. The expert also has to be a good job. And the thing is, reduce radiation dose to skin, heart, lungs. அது குறைக்கணும். And hyperpigmentation, fibrosis and cosmetic outcome. The main thing is why we go in terms of brachytherapies. Most of the patients go for T1, T2, stage 1, stage 2 only go for this brachytherapy. And other why breast brachytherapy? They are going to be a long-term survival. They are going to be cured. And the cure rate is the long-term sequelae, long-term side effects breaking. That's we go into all these things. Otherwise, if it's stage 3 or stage 4, we did not look into this thing at all because they did not survive this way. So these people will be cured. The cured people side effects, long-term sequelae, we go into this thing like external radiation, a combination of internal radiation put together. And this is the planning as I told you, what you see here, this is a CT scan and these are the tubes that place here. You get all these interstitial implants, you do planning over there and you prescribe. So what you see here is 100% is blue. If I have given a dose of 100%, that connects the whole of the thing. But and this is 200%, that's very close to the thing. So basically what you see is the radiation dose to skin and radiation dose to lungs, but with lesser. And this is again the brachy planning and this is homogeneous distribution. This is a 3-dimensional planning.